பார்வதி பாரு அவ ஆரம்பத்துலேருந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுனா பிக் பாஸ் சீசன் 9 களை கட்டுனதெல்லாம் அவ முக்கிய காரணம். திவாகர் அவனு பேய மாதிரி இருந்தாலும் இவ நல்லா மக்கள் மனசில் இடம் பிடிச்சா. அப்ப இந்த பாரு போல்டான பாருவா நிற்பாங்களா, எமோஷனலான பாருவா இருப்பாங்களா, இல்ல ஸ்ட்ராட்டஜில விளையாடுவாங்களா, எப்படி? சார், நண்பனா இருந்தாலும் தவறு செஞ்சா அது தவறுதான். அது நண்பனா இருந்தாதான் அதை முதல்ல சுட்டி காட்டி சொல்லணும். அதனால அது யாரா இருந்தாலும் நான் சொல்லுவேன். நானே நினச்சேன் இந்த ஆள் இவளுக்கு கப்பு அடிக்கிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது என்று. சரிங்களா, ஒருத்தரை சபரி ஏதோ ஒரு டாஸில் அவள் கண்ணில் கூட அடிபட்டு கண்ணு போச்சுன்னு அதான் அதே ஒரு இது வீடியோ போட்டிருக்கு பார்வதி. இப்போ போய் எல்லாம் ஓகே. இதில் இவன் கமருதிட்ட இவ விழுந்து கிளிக்காவனை தொட்டு தான் உன்னால் நான் கட்ட என்னால் நீ கட்ட மாதிரி கமருதி மேலே இவ போய் விழுந்ததுனால தான் காதல் அங்கே பேசிக்கிட்டு வெளியில் வச்சுக்கணுன்ட்டு சூசகமாக இருந்திருந்தா மக்களுக்கு அதிருப்தி வந்திருக்காது. இல்லை இவ 90 நாளில் ரெட்டு கார்டு வாங்க முன்னாடியாவது அவன் பிரதீப்பா 10 நாள் இருந்தால் அவன் பேசினா அதிலே 10 நாள்லாம் அனுப்புனாங்க. அது பெருசாக தெரியல. இங்க 90 நாள் வந்ததுல சம்பளம். இந்த வீட்ல ஒரு 4 சப்போர்ட் பண்றதுனால இவன் பாருக்கு சப்போர்ட் பண்றேன் பாருவ ஒரு கேம்ல அந்த ஐடியாலஜியோடைய முரண்பாடுகள்ல டாக்ஸிக் நான் டாக்ஸிக்னு சொல்லக்கூடிய கேவலமா ஆடுற டர்ட்டியோ இதுவோ அதை ஒரு ஐடியாலஜியா எடுத்துக்கிட்டு கேம் விளையாடும் போது சொல்லும் போதுதான் உனக்கு தோணுதாடா? அப்போ உனக்கு நிஜமாலே அப்படி ஆமா, இப்படி ஒரு சண்டை போட்டதுக்கு அப்புறமே அப்படி அடிக்கணும். எனக்கு அப்படி அடிக்க பிடிக்காது. வராது இவங்களுக்கு இது அதெல்லாம் இல்லை. சம்பளம்லாம் வரணும்னு வரோம். அது லாபடி வரணும். ஏன் வரணும்? அவங்களால டிஆர்பியும் நிறையா வந்துச்சு. சரி, பிக் பாக்ஸா பார்வதி என்ன பேசுது, என்ன இப்படி ரவுடி அது அப்படி இப்படின்னு தான் பண்ணுது. பொம்பளைன்ற ஒவ்வொருத்தவங்க ஒரு வளர்த்தது அப்படி. இருந்தாலும் ரொம்ப மோசமானவங்க இல்லை. இந்த கமருதின்னு தான் சண்டையை போட்டுட்டு அப்புறம் தோப்புக்காரம் போட்டுட்டு அவகிட்ட அவளை பொம்பளை தானே நம்புகிற தொட்டு தான் அவன் கமருதியால் தான் இப்போ அவன் 90% வெள்ளம் ஆகுனது. இந்த கமருதினை முதல்ல தூக்கி இருந்தாக்கா அது கூட நான் முதல்ல சொன்னேன், கமருதியாக தூக்குங்கண்டு. அதோட நல்லவங்களெல்லாம் போனாங்க. இந்த கனியாக இருக்கட்டும், ஒரு சில பேர் அது ஓட்டு அது பிரச்சனை இல்லை. கமருதினா ஆரம்பத்துலேயே வெட்டி விட்டுருக்கணும். 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்தது அன்ஃபேர் தான். இருந்தாலும் இவங்க சான்றா அப்பா உலகமாக நடிப்பு. அந்த கம்நாட்டி அந்த கமருதி நல்லா திட்டிக்கிறான், செருப்பால் அடிப்பான், போடி வாடியும் புள்ள பெத்தடி வந்துட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்க போகிறான். அதனால இவங்க ரொம்ப ஓவர் இந்த மாதிரி தெரியுது. அது அச்சம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சான்றாவும் கொஞ்சம் அன்ஃபேராகத்தான் விளாடுது. இவ்வளோ உங்களை 2 பேரில் யாராவது கெட்ட பேரை வாக்குனுண்டு அவங்க கொஞ்சம் பிளானிங்லேயும் இருந்திருக்காங்க. அது தெரியுது நல்லா. வார்னிங் பண்ணி பார்வதியை வச்சுருந்து கமருதினா எவிஷன் கொடுத்து கூட வெளில ஆக்கியிருக்கலாம். ஆனால் எப்படியும் ஆளை குறைக்கணும்.
அதனால தான் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு எவிஷனில் வந்து சுபிஷா போனது. ஆள் குறைஞ்சி தானே ஆகணும். ஒரு வாரம் தான் இருக்குது நாமினேஷன் தான். அதுக்கு பிறகு வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் போயிடுவாங்க. இன்னும் ஒரு ஆளை தூக்கிட்டா 6 பேரில் 1 வந்து ஃபைனல் ஆகிடுச்சு அரோரா. இப்போ வந்து பார்வதி வந்து நல்லா ஒரு நட்சத்திரம் மாதிரி, அங்கே உள்ளத்துலேயே நட்சத்திரம் மாதிரி தான். அது சண்டை போட்டுச்சு, கத்துச்சு, கோவப்பட்டுச்சு. அதை வந்து ஒருத்தரை கூட அவன் வெங்காயம் நறுக்கிக்கிட்டா, கத்திரிக்காய் நறுக்கிக்கிட்ட கூட சான்றாள்கிட்ட திரும்பி ஒம்பு இழுத்தான், நீ ஃப்ராடுடி அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அவள் பேசுச்சு பார்வதி, ஏன்டா அப்படி சொல்கிற, நான் தாண்டா ஒரு கஷ்டம் ஒரு மனசு விட்டு அதுக்கிட்ட பேசினவன். அதே மாதிரி காரில் வந்து கொஞ்சம் அவனை கொஞ்சம் அடக்கியிருந்தா கூட அது வந்து இவ்வளோ இவத்தான் வந்து எப்படி வெள்ளாக்குன்னு வெளில தள்ளி விட போகிறோம் பாறாங்கிறன்னு சொல்லிக்கிட்டு இவத்தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. இவன் நம்மளோட லவ்வர் செய்துன்னு இவனை சேர்ந்து இவன் கொஞ்சம் தாங்க ஆம்பளை தானே, 2 பேரும் சமாளிக்கலாமல் அது வந்து விழுந்தது. அது அது தப்பு தான் 2 பேர் மேலேயும். அது வந்து கரெக்டு கிடையாது. அது 100க்கு 100 அது தப்பு. ஆனால் வெளில போனது வந்து பார்வதி வந்து அன்ஃபேரு தான். இருக்கிறதே இருக்கும் இன்னும் 2 வாரம் ஓட்டை விட்டு அதை வின் பண்ணுறது நல்ல சான்ஸ். அவன் சண்டை போட்டானே ஃபுண்டவன அவன் நெஞ்சில் அடித்தப்போ அதுலேருந்த கூட கட் பண்ணி இது வந்து தனியாக நின்று ஆடி இருந்தால் கூட நல்லா அபிப்பிராயம் நல்ல மக்களுக்கு நல்லா இது வந்திருக்கும். ஏன்னா நல்லா வெற்றி நல்லா விளையாடின பொண்ணு வந்து இப்படி போயிடுச்சேன்னு ஒரு ஆதங்கமாக இருக்குது. இந்த மாதிரி காரில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் அவன்கிட்ட வந்து அவன் தான் ரொம்ப 2 பேருக்கு தான் கான்வர்சேஷன் பயங்கர வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது பார்வான் தான் அந்த சான்றையா எட்டுப்பிட்டியாக பேசிச்சு, பொறுக்கி அதுக்கு பதில் கூட கொடுக்கல தான். ஆனால் அவன் தான் ரொம்ப பேசினான், நீ பிள்ளை பெற்றுறது எப்படி பிள்ளை அதெல்லாம் ஃபேமிலியெல்லாம் இருக்கக்கூடாது. அங்கே கண்டென்ட்ஸ் யாரோ நேருக்கு நேரம் அவங்களுக்குள்ள தான் பேசிக்கணும். இதான் சரி அதான் சரி சான்றாவும் சரி கம்மருதி யாரையும் ஃபேமிலியை இழுத்து பேசக்கூடாது. அது ஒன்று முக்கியம். இதில் வந்து ரெட்டு கார்டு கொடுத்தாக்கா என்ன ப்ராசஸ்ஸு, இவங்க வந்து இப்போ பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் இதெல்லாம் வந்து கலந்துக்க முடியாது. அது அக்ரிமெண்ட் இருக்குது. வேறு எங்கேயாச்சும் வந்து பிக் பாஸ் மூலியமாக இருக்க முடியாது. ஆனால் பேமெண்ட் வந்து கிடைக்கும், கொடுத்தா ஆகணும். புரியுதுங்களா? பார்வை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும், கோவத்தை கொஞ்சம் குறைக்கணும், வார்த்தையை வந்து ரொம்ப விடக்கூடாது. அடுத்தவங்க நம்மளை வந்து ரொம்ப வெறுக்கிற மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். குறைஞ்சா நல்லது. இவன் கமருதி வந்து வேஸ்ட்டுங்க. அவர் வந்து ரொம்ப வேஸ்ட்டு. சான்றாமல் இதில் எடுத்தது வேஸ்ட்டு. சான்றாலாம் வந்து அது இப்போ வந்து அடிபட்டுச்சு. அது மனவேதனையில் வந்து நான் நடித்தது மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் இந்த பாதிப்பை ஒன்று புள்ள பெற்ற உடம்பு முடியாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிஸ்ஸு வரத்தான் செய்யும். ஆனால் அது ஓவராகவும் காமிச்ச மாதிரி தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து அது நொய்ண்டு சண்டை இழுத்து அவன் ஒரு இதாக இருக்கிறான். ஒரு துஷ்மனை கண்டா தூரம் போகணும். அவன்கிட்ட இது ரொம்ப வளர்த்துக்கிட்டே தான் இருந்துருக்கு. அவன் பேச காதில் வாங்காமல் போயிருந்தாக்கா நான் இந்தமா நாய் குலைக்குது நம்ம சூரியன் அப்படின்னு சூரியனை பார்த்துன்னு சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க, அதோட போயிருக்கலாம். இது வந்து சரி அவன்கிட்ட பேச்சு வாங்கி கட்டிக்கிட்டு இது நொய்ந்துக்கிட்டு ரொம்ப ஓவரத்தான் பேசிச்சு சான்றா. புரியுதுங்களா? இனிமேவும் வந்து அதை தூக்கிட்டு பாக்கி இருக்கிற 5 பேரை வச்சு ஃபைனல் லிஸ்ட்டில் கானாபாலா வர்றதுக்கு நல்லது. கானாபாலா பாவம், அவருக்கு இல்லாதப்பட்டவர் மாதிரி தான் பணம் பிரச்சனை உள்ளவராக இருக்கிறாரு. 2வது ஓட்டு ரீடிங்லாம் நல்லாயிருக்கு. ஓட்டு ரீடிங்கில் இருக்கிறவங்கள தான் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. கானாபாலா வரலாம், இன்னும் ஆதாரா வரலாம். ஒயில் கார்டில் வந்தவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து திவ்யாவுக்கெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அவ்வளோ சரியில்லை. சபரியும் டிசைடு தான் வர சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் பொறுத்திருந்து. அந்த பார்வதி நான் கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருக்குது.
அது வந்து நல்லா அது ஈஸியாக தட்டிட்டு போயிருக்கலாம். நிறையா மக்களுவா அது தான் வரான்னு எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் உண்மை தான். அதான் அது தலையில் மண்ணை வரைக்கப்பட்ட மாதிரி கமருதீன்ட்ட அது சவகாசம் வச்சதுனால தான். சில பேர் சொன்னாங்க பாரு கிட்ட கமருதீன் யாரையாவது இந்த பொம்பளையாவது அவன் வந்து தொக்கி போகிறதுக்காக தான் இருந்திருக்கான். இதுக்கு முன்னாடி நான் அராராவை போட்டுக்கிட்டு பின்னாடி சுற்றுனது, அப்புறம் வந்து ஆதிரியாக வந்து சுற்றுனதுன்னு 3-4 பொம்பளையோட சுற்றிட்டு இருந்தவன். பார்ப்போம் என்னான்னு.